ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெட் சீரிஸோடைய சீசன் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன சீசனில் நம்ம ரிக்கு பொறுத்தது போதும்னு திரும்பி அடிக்க நீகனும் அவருடைய ஆளுங்களும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் திரும்பவும் போர் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம ரிக்கு என்ன பண்ணாருன்னு தான் இந்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக சீசன் 8 போயிடலாம். இங்கே நம்ம ரிக்கு வந்து நல்லா யோசிக்கிறாரு எப்படி பிளான் பண்ணி நீகனை காலி பண்ணலான்னு. ஸோ நீகன் வந்து சேவியர்ஸை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம ரிக்கோ அவரோட ஆளுங்களும் அட்டாக் பண்ணணும் நீகன் எதிர்பாராத டைம்ல. ஸோ அதுக்காக பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் ஒரு சைடு இந்த தகர ஷீட்டாலேயே ஒரு ஆர்மர் மாதிரி ரெடி பண்றாங்க. நல்ல வேலையா நீகன் கூட இருக்கிற அந்த டி வந்து நம்ம ரிக்கோட கேங்குக்கு ஹெல்ப் பண்றதுனால அவரு மூலியமா நீகனுடைய மற்ற கேங்ஸ்லாம் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஏன்னா சேவியர்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, தனித்தனியா கேம்ப் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லொகேஷன் எல்லாம் டி கிட்ட கேட்க நம்ம டெரில் தான் வில்லுல லெட்டரை எழுதி விட்டு அனுப்புறாரு. அதை டி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவர் இன்னொரு லெட்டரை ஒரு வில்லால அடிக்கிறாரு. ஸோ அந்த லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு தனித்தனியா இருக்கிற அந்த குட்டி குட்டி சேவியர்ஸ் கேங்கை முடிஞ்ச வரைக்கும் கொல்றாங்க. ஸோ அப்புறம் நம்ம ரிக்கும் அவரோட ஆளுங்களும் நீகனை அட்டாக் பண்றதுக்கு அவரோட இடத்துக்கே போகும்பொழுது அங்க நிறைய சேவியர்ஸ் இருக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ஆட்களை கம்மி பண்ணணும். அதனால என்ன பண்றாங்கன்னா நீகனுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க. டிக்கு ரிக்கோடைய பிளான் தெரியும். உடனே டி என்ன பண்றாருன்னா சேவியர்ஸ்ல நிறைய பேரை அங்க ஏதோ பாம்பு வெடிச்சிருக்கு என்னன்னு பாருங்கன்னு அவங்கள தனியா அனுப்பிடுறாரு. ஸோ சேவியர்ஸ்ல கொஞ்சம் பேர் அந்த பாம்பு வெடிச்ச இடத்துக்கு போறாங்க. இதனால நீகன் கிட்ட சேவியர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ரிக்கு அட்டாக் பண்ண வராரு. அதோட டெரில் கிட்டையும் ஒரு பிளான் இருக்கு. அது என்னன்னா குவாரியில இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனாரோ அதே மாதிரி வேற எங்கேயோ இருக்கிற ஜாம்பியோடைய படையவே நேரா நீகனுடைய இடத்துக்கு நம்ம டெரில் தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த கேப்ல ரிக்கும் அவரோட ஆளுங்களும் போயிட்டு நீகனுடைய இடத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீகன்லாம் பயந்து போறாரு. உடனே நீகனு கிரெகோரியை கூட்டிட்டு வராரு. கிரெகோரி எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றாருன்னா ஒழுங்கு மரியாதையா சண்டை போடாம இங்க இருந்து எல்லாரும் போங்க, அதையும் மீறி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா ஹில் டாப்ல யாருமே இருக்க முடியாது, எல்லா மக்களும் இறந்து போயிடுவாங்கன்னு கிரெகோரி சொல்ல இங்க இருந்து நம்ம ஜீசஸ் யோ நீயே ஹில் டாப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு, மேகி தான் எங்க லீடரு அப்படின்னு சொல்ல அங்க நீகனுடைய ஆளு சைமனு அவரு கடுப்பாகிறாரு. ஏண்டா கிரெகோரி அப்ப நீ லீடர் கிடையாதா, அங்க இருக்கிற மக்களே உன்னை மதிக்கல அப்படின்னா நாங்க எப்பறம் அவங்கள மதிக்கிறது அப்படின்னு கீழே தள்ளி விட்டுறாங்க. கிரெகோரி விழுந்து வாடுறாரு. நம்ம நீகனும் கரெக்டா என் ஆளுங்க வெளியே போன நேரத்துல வந்திருக்கீங்களே இப்பவே தகவலை சொல்லுங்கடா, போனவங்க திரும்ப வந்து இவங்க எல்லாரையும் காலி பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ரிக்கு உடனே ஐயோ நீ எதுக்கு தகவல் சொல்ற, நான் சொல்லட்டுமா அப்படின்னு ரிக்கு சிக்னல் கொடுக்குறாரு. பார்த்தா பாம்பு வெடிச்சிருச்சுன்னு நீகனுடைய ஆளுங்க போனாங்கல்ல, அவங்க ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்பொழுது அங்க பாம்பு அடிச்சு நீகனுடைய ஆளுங்க எல்லாரும் காலியாகிறாங்க. அச்சோ நீகன் பாவம் ஆளுங்க, அடுத்தது நீ சாக போற அப்படின்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செம்ம சண்டை போகுது. ஸோ ரெண்டு பேருமே ஃபுல் படையோட சண்டை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ரிக்கோட டீம் தோத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆட்கள் கம்மி. ஆனா ரிக்கு கரெக்டான டைம்ல வந்து அட்டாக் பண்றதுனால நீகனாலையும் அவரோட ஆட்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. நீகன் இருக்கிற அந்த பில்டிங்கோடைய கண்ணாடியெல்லாம் ஷூட் பண்ணி உடைக்கிறாங்க. நீகன் தப்பிச்சா போதுன்னு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரிக்கோ அவருடைய ஆளுங்களும் அங்கிருந்து கிளம்பணும். ஏன்னா ரிக்கோட பிளானே வேற. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம டெரில் எல்லா ஜாம்பியும் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுறாரு. இப்ப நீகனுடைய இடம் ஃபுல்லாவே ஜாம்பியா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ ரிக்கு அவரோட ஆளுங்க எல்லாரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அப்ப கிரெகோரி எப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா ரிக்கு காப்பாத்தாம போறாரா, நம்ம ஃபாதர் இருக்கார்ல அவர் தான் நல்லவராச்சே, அவரு கிரெகோரியா காப்பாத்தலான்னு போனா கிரெகோரி ஃபாதர் அங்க மாட்ட விட்டுட்டு ஃபாதரோட கார் எடுத்துட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. சோ ஃபாதர் ஐயோ என்ன ஜாம்பிஸா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ஒளிறாரு. உள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா நீகன் தான். ஃபாதர் மாட்டிக்கிட்டீங்களே ஃபாதர் அப்படின்னு ஃபாதரை என்ன பண்ண போறாரோ. சோ இப்போ நீகனோட இடம் ஃபுல்லா ஜாம்பிஸ் இருக்கிறதுனால நீகனும் அவருடைய ஆளுங்களாலும் வெளியே வர முடியாது. சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இன்னும் நீகனுக்கு வெளியே நிறைய கேம்ப் எல்லாம் இருக்கும், அங்கேயும் சேவியர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த கேம்புக்கு தனித்தனியா ஆளுங்க பிரிஞ்சு போய் எல்லாரையும் போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. சோ நிறைய பேரை ஷூட் பண்றாங்க. ரிக்கோடைய ஆளுங்க சில பேருக்கும் அடிபடுது. ஆனா இருந்தாலும் சேவியர்ஸை செதற விடுறாங்க. நம்ம ஜீசஸும் டெராவும் சேர்ந்து நிறைய சேவியர்ஸை பிடிக்கிறாங்க. இவங்களை வச்சு ஏதோ ஒரு பிளான் இருக்கு. நம்ம ரிக்கும் டெரிலும் கூட ஒரு குரூப்ல போய் சண்டை போடுறாங்க. அங்க எல்லாரையுமே காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ சேவியர்ஸ் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. நிறைய பேர் இறந்து போறாங்க. சில பேர் எஸ்கேப் ஆகி ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் சரணடைகிறாங்க. அவர் நம்ம கிங்கு கேரோலு அவங்களோட குரூப் தான் சும்மா கொத்து கொத்தா சேவியர்ஸை போட்டு தள்ளுறாங்க. அவரை ஜீசஸ் டெராலாம் வந்துட்டு சரண்டரான அந்த சேவியர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஹில் டாப்புக்கு வந்துகிட்டு இருக்காங்க. மார்கன் கடுப்பா இருக்காரு. ஏன்னா கொண்டு வர அந்த குரூப்ல ஒரு ஆளு வந்துட்டு பெஞ்சமினை ஷூட் பண்ணிருப்பாரு. அதனால கொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஜீசஸ் தடுக்கிறாரு. இந்த நேரத்துல ஜாம்பிஸ்லாம் வர அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பர்சனை போட்டு தள்ளணும்னு மார்கன் நினைக்க ஜீசஸ் தடுக்கிறாரு. ரெண்டு பேருக்கு இடையிலும் சண்டை வந்து ஒரு வழியா சமாதானம் ஆகுறாங்க. அவரும் கிரெகோரி இருக்காருல அவர் ஹில் டாப்புக்கு வராரு. மேகியும் மத்தவங்களும் உள்ள விடவே மாட்டாங்க. ஏன்னா கிரெகோரி சேவியருக்கு சப்போர்ட் பண்ணதான் அங்க போயிருக்காரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால உள்ளே விட மாட்டாங்க. அப்பதான் ஜீசஸ் மத்த ஆளுங்களாம் சேவியர்ஸை கூட்டிட்டு வராங்க.
ஸோ இவங்களை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் நம்ம கிங்கும் அவரோட ஆளுங்களும் எல்லாரையும் போட்டு தள்ளும் பொழுது சேவியர்ஸுடைய இன்னொரு கேம்புக்கு போறாங்க. அங்க பார்த்தா மிஷின் கன்னை வச்சு எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிங் மேல குண்டடி படக்கூடாதுன்னு எல்லாரும் வந்து கிங்கை காப்பாத்துறாங்க. அவர் மேல வந்து விழுந்துடுறாங்க. ஸோ கிங்கோட ஆளுங்க எல்லாரும் காலி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஷின் கன்னை எடுத்துக்கிட்டு நம்ம நீகனுடைய இடத்துக்கு போக ரெடி ஆகுறாங்க. ஏன்னா நீகனுடைய இடத்துல நிறைய ஜாம்பிஸ் இருக்குல்ல, இந்த கன்னை வச்சு அசால்ட்டா எல்லா ஜாம்பியும் காலி பண்ண முடியும். ஸோ பேக் பண்ணி அதை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கேரல் இருக்காங்கள, அவங்களும் இதை எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. எப்படியாவது அந்த கன்னை எடுக்கணும் அப்படின்னு கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்றாங்க. எங்க நம்ம கிங்க அப்படியே மெதுவா தவழ்ந்து வராரு. அவரோட காலில் குண்டடி பட்டுருச்சு. நல்ல வேளை அவர் சாகல. அதுக்கு காரணம் அவரோட ஆளுங்கெல்லாம் மேல வந்து விழுந்தது தான். அதோட இறந்து போன கிங்கோடைய ஆளுங்க எல்லாருமே ஜாம்பியா மாறி இப்ப கிங்கையே பிடிக்க வராங்க. ஸோ நல்ல வேளையா கிங்கோட ஆளு ஒருத்தர் உயிரோட இருக்காரு. அவரு கிங்கை காப்பாத்தி தூக்கிட்டு போகும்போது அந்த பர்சனை யாரோ ஷூட் பண்றாங்க. சேவியருடைய ஒரு ஆளு தான். ஏன்னா நீகன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரிக்கு, மேகி, இந்த கிங் 3 பேரையும் உயிரோட கொண்டு வர சொல்லியிருப்பாரு. அதனால இந்த பர்சன் நம்ம கிங்க உயிரோட நீகன் கிட்ட கொண்டு போகலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த நேரத்துல கிங்கோடைய இன்னொரு ஆளு வந்து சேவியரை காலி பண்ணி கிங்கை காப்பாத்தி கொண்டு போக ட்ரை பண்றாரு. ஆனா இவங்களால லாக்க ஓபன் பண்ண முடியல. நிறைய ஜாம்பி வந்து முடியாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க அந்த மிஷின் கன்னை பேக் பண்ணி கார்ல ஏத்திட்டாங்க. கார்ல அங்க இருந்து போகலான்னு பொழுது கேரல் அட்டாக் பண்றாங்க. பதிலுக்கு அவங்களும் அட்டாக் பண்ண கேரல் உடனே ஒரு டோரை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அது வழியா நிறைய ஜாம்பிஸ் உள்ள வர இப்ப சேவியர்ஸுக்கு பின்னாடி ஜாம்பி, முன்னாடி நம்ம கேரோல் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் கேரோல் நம்ம கிங்கும் அவரோட ஆளும் ஜாம்பிங்க கிட்ட மாட்டி போராடுறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த சேவியர்ஸை விட்டுட்டு வேகமா அவங்க கிங்க காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. ஆனா இந்த கேப்ல கார்ல மிஷின் கன் எடுத்துட்டு சேவியர் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஸோ கிங்கும் எங்களை காப்பாத்துறதை விட நீ அந்த மிஷின் கன்னை எடுத்துருக்கணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு செம்ம ஃபாஸ்டா ஒரு பைக் போற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதை கேட்ட உடனே கேரல் புரிஞ்சுக்கிறாங்க. அவனுங்க தப்பிச்செல்லாம் போல மாட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா மிஷின் கன்னை எடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம டெரில் தான் பைக்ல வேகமா வந்துகிட்டு இருக்காரு. டெரிலுக்கு பின்னாடி கார்ல நம்ம ரிக்கும் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த சேவியர்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு மிஷின் கன்னை ரெடி ஆக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டெரில் அப்படியே பைக்கோட கீழே விழுந்துடுறாரு. ஆனா ரிக்கு மட்டும் காரை வளைச்சு ஓட்டி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. முன்னாடி காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சேவியரோட ஆளு அப்படியே ஜாம்பி மேலெல்லாம் ஏத்தி ரகடா டிரைவ் பண்ண பின்னாடி அந்த மிஷின் கன்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த சேவியருடைய கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஆளு கீழே விழுறாரு. அப்படியே நம்ம ரிக்கு காரை ரைட்டுக்காக உடைக்கும் பொழுது பின்னாடி இருந்து திரும்பவும் டெரில் பைக்ல சீனா வந்து மிஷின் கன்னை ஆப்ரேட் பண்ற அந்த சேவியரை காலி பண்றாரு. அப்புறம் ரிக்கு காரை வேகமா முன்னாடி கொண்டு போய் அவரோட கார்ல இருந்து அந்த சேவியருடைய காருக்கு ஜம்ப் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சேவியருக்கு ஒரே சொருகு. அவ்வளவுதான், ஆளு காலி. காரு கண்ட்ரோல மிஸ் ஆகி எங்கேயோ கொண்டு போய் சொருகுது. நல்ல வேலையா நம்ம ரிக்கு அது சொருகிறதுக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ இவங்களுக்கு மிஷின் கன் கிடைச்சிருச்சு. இந்த நேரத்தில் கிங்க கேரலும் அவரோட ஆளுங்களும் பத்திரமா கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நிறைய ஜாம்பிஸ் வர இவங்களால சுத்தமா சமாளிக்கவே முடியாத நிலைமை. அந்த நேரத்தில் கிங்கோடைய புலி வந்து அங்க இருக்கிற ஜாம்பிஸை அட்டாக் பண்ணுது. ஆனா அங்க இருக்கிற ஜாம்பிஸ்லாம் அந்த புலியை காலி பண்ணிடுதுங்க. கிங் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு எல்லாரும் கிங்டமுக்கு வந்துடுறாங்க. எங்க நம்ம ரிக்கும் டெரிலும் எப்படியோ அந்த மிஷின் கன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. டெரில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நீகன், சேவியர்ஸ் இதெல்லாம் தாண்டி நீகன் கூட இருக்கிற அப்பாவி மக்களையும் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ரிக்கோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீகனையும் சேவியர்ஸையும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். அது இல்லாம மக்களை கொன்னுட்டோம் அப்படின்னா யாருக்குமே நம்ம மேல நம்பிக்கையே வராதுன்னு சொல்ல டெரில் கேட்கவே மாட்டேங்கிறாரா. ஸோ அதனால 2 பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சண்டையில அந்த கிராஷ் ஆன ட்ரக் எரிய ஆரம்பிக்குது. அது கூடவே சேர்ந்து மிஷின் கன் எல்லாமே காலி ஆகுது. ஸோ தேவையில்லாம நம்ம சண்டையில இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு டெரில் கோச்சுக்கிட்டு ஒரு பக்கமும் ரிக்கு கோச்சுக்கிட்டு இன்னொரு பக்கமும் தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீகனும் ஃபாதரும் ஒரு வண்டிக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஃபுல்லா ஜாம்பிஸ் இருக்கு. நீகன் இல்லாம பில்டிங்குள்ள அவரோட ஆளுங்கெல்லாம் மக்களை சமாளிக்க முடியாம இருக்காங்க. எங்க நீகனும் ஃபாதர் கிட்ட ரொம்ப ஜாலியாவே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வந்து நீகனும் கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி தான். ஏன் அப்படின்னா நீகனுக்கு கீழே அடிமையா இருக்கிற அந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. சாப்பிட சாப்பாடு இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீகன் இங்க கொண்டு வந்து என்னதான் அடிமையா நடத்தினாலும் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் நீகன் சொல்றத எல்லாத்தையும் அவங்க கேட்கறாங்களே. அதோட இப்ப இந்த உலகத்துல எல்லாருமே நீகனை பார்த்து கோவப்படுறாங்க, இல்ல பயப்படுறாங்க. ஆனா நீகனை பார்த்து உண்மையா அன்பு காட்டின ஒரே ஒரு உயிர் அவரோட ஒய்ஃப் தான். ஆனா இவரு அவரோட ஒய்ஃபை மதிக்கவே இல்லை. இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீகன் அந்த ஃபாதர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீகனை பத்தி இன்னும் நல்லா டீடைல்டான விஷயங்கள், அவரோட பாஸ்ட்டை பத்தி எல்லாமே நமக்கு சீசன் 10ல தான் தெரிய வரும். ஸோ இப்ப மேலோட்டமா சில விஷயங்களை சொல்லிட்டு ஃபாதரும் நம்ம நீகனும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். அதனால ஒரு ஜாம்பி அடிச்சு கொண்டு அதோட உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் இவங்க உடம்புல தடவிக்கிட்டு ஜாம்பி கூட ஜாம்பியா அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே பில்டிங்குள்ள வந்துடுறாங்க. நம்ம நீகனை பார்த்த உடனே அங்க இருக்கிற மக்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். ஸோ நீகனும் அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்நேரத்துக்கு நம்ம நீகனுடைய சேவியர்ஸ் இங்க வந்து எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தள்ளி இவங்களை காப்பாத்திருக்கணும், நிலைமை நார்மல் ஆயிருக்கணும். ஆனா யாருமே வரல அப்படின்னா ரிக் நம்மளை அட்டாக் பண்ணிட்டு நேரா நம்ம கேம்புக்கு போய் அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் கொண்டு இருக்கான். ஆனா நம்ம கேம்ப் இருக்கிற இடம்லாம் ரொம்பவே சீக்ரெட்டானது, யாருக்கும் தெரிய
தெரியாது. ரிக்குக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம குரூப்லயே ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படின்னு நீகன் புரிஞ்சுக்கிறாரு. நீகனுக்கு யார் மேல டவுட் வருதுன்னா சயின்டிஸ்ட் மேல தான். ஏன்னா ஆல்ரெடி ரிக்கு கூட தானே சயின்டிஸ்ட் இருந்தாரு. ஸோ அதனால ஒரு டவுட்டோடவே சயின்டிஸ்டா அவரு பாக்குறாரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இருக்கு டெரில் கிட்ட கோச் கிட்ட அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது மேல ஹெலிகாப்டர் போறத பாக்குறாரு. இந்த ஹெலிகாப்டர் என்னது யாரு ஓட்டுறாங்கன்னு அவருக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா முதல்ல அந்த சிட்டி கிட்ட இருக்கும்போது இதே ஹெலிகாப்டர் பறந்து போனதை பார்த்திருப்பாரு. ஸோ அதனால குழப்பத்தோடவே ஸ்கேவெஞ்சர்ஸை பார்க்க தான் நம்ம ரிக்கு போறாரு. இங்க ஹில்டாப்ல மேகி ஜீசஸ் அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க பிடிச்சி கொண்டு வந்த அந்த சேவியர்ஸ் எல்லாம் தனியா செல்லு மாதிரி ஹில்டாப்லயே ரெடி பண்ணி அதில் அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே கிரெகோரியும் தூக்கி போடுறாங்க. ஏன்னா அவரும் வந்துட்டு சேவியருக்கு சப்போர்ட்டா தானே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சேவியர்ஸ்ல முக்காவாசி பேர் வந்து சாப்பிட சாப்பாடு கிடைக்கணும் தான் சேவியர்ஸாவே ஜாயின் பண்ணிருக்காங்களே. அதுலயும் ஒருத்தர் ரொம்பவே நல்லவர் போல. ஆனா அதை பத்தி இப்ப யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. இந்த நேரத்துல கிங்டம்ல கிங் ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன்னா அவரோட ஆட்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அவரு. கேரளும் வந்து கிங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் அப்படியே தான் இருக்காரு. அலெக்சாண்ட்ரியால நம்ம மிஷானும் ரொசிடாவும் என்ன பண்றாங்கன்னா திரும்ப நீகனுடைய இடத்துக்கு தான் வராங்க. அவங்க தப்பிக்க ஏதாவது பிளான் போடுறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக. அப்படி போய் பார்க்கும்போது தான் நிறைய ஸ்பீக்கர்லாம் வச்சு அங்க இருக்கிற ஜாம்பிஸை வேற பக்கமா திருப்பலான்னு ஒரு 2 பேர் ட்ரை பண்றாங்க. மிஷானும் ரொசிடாவும் அவங்கள காலி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதையும் மீறி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போது தான் டெரெலும் டெராவும் வந்து அந்த வண்டியவே ஏத்தி மொத்தமா தோலிய முடிக்கிறாங்க. எங்க நம்ம ரிக்கு ஸ்கேவெஞ்சர்ஸ் கிட்ட போறாரு. அவங்களும் எதுக்காக இங்க வந்திருக்குன்னு கேட்க, ஏன்னா நீங்க திரும்பவும் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கேட்கறதுக்காக தான். அந்த நீகன் பாத்தீங்களா உங்களை எவ்வளவு கேவலமா நடத்தினானு. அதோட இப்ப அந்த நீகனை மொத்தமா நாங்க ட்ராப் பண்ணி வச்சுட்டோம். அவனுடைய ஆளுங்க எல்லாரையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை கேட்ட ஸ்கேவெஞ்சர்ஸோட லீடர் வாய்ப்பே கிடையாது, சேவியர்ஸை தடுக்க யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ரிக்கு போட்டோஸ்லாம் காட்டுறாரு. ஏன்னா போன இடத்துல எல்லாம் போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஸ்கேவெஞ்சர்ஸே ஆடி போறாங்க. ஆனா இருந்தாலும் உங்க கூட சேர முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ரிக்கும் மாசா அவ்வளோ பெரிய சேவியர்ஸே நாங்க இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நீங்களாம் ஏமாத்தறோம்னு யோசிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியானு ஸ்கேவெஞ்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரிக்கா பிடிச்சி துணியை உருவி ஒரு கண்டெய்னர்ல உட்கார வச்சிடறாங்க. இந்த நேரத்துல நீகனுடைய இடத்துல நம்ம ஃபாதர் இருக்காருல, அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஸோ அங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஸோ எப்படியாவது இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா இவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சுத்தி ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம சயின்டிஸ்டும் நீகனுக்கு ரொம்பவே விசுவாசமா இருக்காரு. ஸோ அதனால தலைவர் ஒரு ஏரோப்ளேனை ரெடி பண்றாரு குட்டியா. ஸோ அதுல ஸ்பீக்கர்லாம் ரெடி பண்ணி அந்த ஏரோப்ளேனை பறக்க வைக்கும் பொழுது அந்த சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ்லாம் போயிடும். இங்க இவங்க ஃப்ரீ ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா டி இருக்காருல்ல, அவருக்கு நீகன் சாகணும். சயின்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு அந்த ஏரோப்ளேனையே ஷூட் பண்ணி காலி பண்றாரு. எங்க நம்ம டெரில், டெரா, மார்கன், மிஷான் இவங்க எல்லாருமே நீகனுடைய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா வெளியே ஜாம்பிஸ் இருக்கு, உள்ள ட்ராப் ஆகி இருக்காங்க. ஆனா இருந்தாலும் எல்லாரும் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக்கை கொண்டு போய் நேரா அந்த நீகனுடைய இடத்துல மோத ஒரு பெரிய ஓட்டை ஆயிடுது. அது வழியா வெளியே இருக்கிற ஜாம்பிஸ்லாம் உள்ள போக ஆரம்பிக்குதுங்க. ஸோ அதனால நீகனோட இடமே ரொம்ப பாதிக்கப்படுது. சேவியர்ஸ் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமா மக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. இதனாலதான் ரிக்க வந்து எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதை கேட்காம டெரில் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்லாம் நம்ம ரிக்க போட்டு வச்சிருக்காங்க. அதோட ஜாம்பிஸ் எல்லாம் கொண்டு வந்து ரிக்க கூட சண்டை போட சொல்றாங்க. ரிக் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த லீடரை கன் பாயிண்ட்ல பிடிக்க வச்சு, இங்க பாரு எங்க கூட சேர்ந்துரு, உனக்கு வேற வழி இல்ல, நீ கேட்கறத விடவே அதிகமான ஷேர் நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்ல ஸ்கேவெஞ்சர்ஸும் ஒரு வழியா புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே, இந்த தடவை நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்றாங்க. சோ ரிக் இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நீகனுடைய இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஜாம்பிஸா இறந்து போயிருக்கு. ஒரு ட்ரக் வந்து நீகனுடைய பில்டிங்ல சொருகி இருக்கு. சோ ரிக் புரிஞ்சுக்கிறாரு இதை டெரில் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு. உள்ள போய் பார்த்தா நீகனு அவருடைய ஆளுங்க யாரையுமே காணோம். இங்க இருக்கிற எல்லா ஜாம்பியுமே போட்டு தள்ளிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு நீகனை ட்ராப் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப நீகன் இப்படி எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு செமையா கடுப்பாகிறாரு ரிக். இதை பார்த்த ஸ்கேவெஞ்சர்ஸ் போடா உன்னை நம்பி வந்தோமேனு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போக நம்ம கேரலும் இன்னொருத்தரும் வந்து ரிக்க கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து போறாங்க. சோ நீகன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா கிங்டம், ஹில்டாப், அலெக்சாண்ட்ரியா அந்த 3 இடத்துக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம அலர்ட் பண்ணணும் அப்படின்னு 3 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க போய் சேரத்துக்கு முன்னாடியே நீகன் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள ஜாம்பிஸ் எல்லாம் அனுப்பி விட்டு வெடிகுண்டெல்லாம் போட்டு கதற விடுறாரு. அங்க ஹில்டாப்ல இருக்கிற நம்ம மேகி சம கொலகாண்ட்ல இருக்காங்க, வந்தாங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி கொண்டு வந்தாங்கல்ல சேவியர்ஸ், அவங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. சோ நீகன் வந்து கிங்டமுக்கும் ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. அங்க கிங்க பிடிச்சிடுறாங்க. நம்ம கேரலும் அங்க வந்துடுறாங்க. மார்கனும் அங்க தான் இருக்காரு. அவங்க ஒளிஞ்சிருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ நம்ம டெரில், டாரா, ரொசிடா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஹில்டாவுக்கு வந்துகிட்டு இருக்கிற சேவியர்ஸை பிடிக்கிறாங்க. அதுல தான் டியும் இருக்காரு. டி வந்துட்டு நம்ம டெரில் அவங்க கேங்குக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே எல்லாரையும் காலி பண்றாரு. ஒரு குண்டடியும் வாங்கிக்கிறாரு ஆளு. அவரும் டெரில் டி கிட்ட வந்து எப்படி நீங்க அங்க தப்பிச்சீங்க, எல்லா ஜாம்பிஸையும் உள்ள விட்டுமே, அந்த சயின்டிஸ்டுக்கான உங்க ஆளு அவன் தான் பக்காவா பிளான் போட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டான். இப்ப நீகன் அலெக்சாண்ட்ரியாவுக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல இவங்களும் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ரிக்கும் அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்துடுறாரு. நைஸா அவரோட வீட்டுக்குள்ள போகும்பொழுது அங்கதான் நீகன் இருக்காரு. நீகனும் ரிக்கும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முறுக்கு கம்பி இருக்கிற பேஸ்பால் பேட்டை வச்சுட்டு ரிக்க சம்மடி அடிக்க ரிக்கும் நீகனை அடிச்சு அந்த பேஸ்பால் பேட்டாலே அடிக்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ரிக்கால முடியல. நீகனும் ரிக்க அப்படியே
வழியே முட்டி ஜன்னலுக்கு வழியே தள்ளி விட ரிக் அங்க இருந்து வேகமா ஓடி போறாரு. அவங்க மிஷானும் இருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒளியணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்ட்ரியாலேயே ஒரு டனல் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்ல, அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த டனல்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. சோ ரிக்கும் நம்ம பிளான் எல்லாமே இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே உள்ள போய் பார்க்கும்போது ரிக்கோட பையன் கேரல் இருக்கான்ல, அவன் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு பக்கத்துல போனா இந்த பிரச்சனையில கார்ல ஒரு ஜாம்பி கடிச்சிருக்கு. இத பார்த்து ரிக்கு துடிச்சு போறாரு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல காரல் ஜாம்பியா மாற போறாரு. ரிக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நேரத்துல கிங்டம்ல கிங் சேவியர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காருல, கேரலும் மார்கனும் சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணி கிங்க காப்பாத்துறாங்க. சோ கிங்டமும் அலெக்சாண்ட்ரியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஹில் டாப்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இங்க அலெக்சாண்ட்ரியால டனல் கிட்ட இருக்கிற நம்ம ரிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கான ரீசனே அவருடைய பசங்களுக்காக தான். அதுவும் முக்கியமா காரலுக்காக. காரல் இப்ப சாகுற நிலைமையில இருக்கான்னு அவரால் முடியல. காரலுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் இந்த சேவியர்ஸ் தானே. அவனுங்க யாரையும் ஒருத்தனை கூட நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் என் கையால கொல்லுவேன் அப்படின்னு சொல்ல கார்லும் அப்பா இதுக்கு காரணம் சேவியர்ஸ் கிடையாதுப்பான்னு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா காட்டுக்குள்ள கார்ல வந்து ஒரு பர்சனை பார்த்திருப்பாரு. அந்த பர்சனை காப்பாத்திருப்பாரு. சோ அப்படி அந்த பர்சனை காப்பாத்தும் போதுதான் ஒரு ஜாம்பி வந்து கடிச்சிரும். ஆனா இந்த விஷயத்த கார்ல வெளியே காமிச்சிக்காம எங்க அப்பா கிட்ட கேட்டதான் உன்னை உள்ள கொண்டு வர முடியும், ஆனா இருந்தாலும் உள்ள ஒரு டனல் இருக்கு, அங்க நீ சேஃபா இருன்னு அந்த பர்சனை டனலுக்குள்ள கொண்டு வந்து பாத்துக்கிறாரு. ஜாம்பி கடிச்சிருச்சு, கண்டிப்பா நம்ம சாக தான் போறோம் அப்படின்னு சொல்லி மேல போயிட்டு அவருடைய சிஸ்டர் அந்த குட்டி பொண்ணு ஜூடித் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாரு. அதுக்கப்புறமா தான் நீகனுடைய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. இவ்வளவு ப்ராப்ளம் நடந்து இப்ப காரல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னுமே அலெக்சாண்ட்ரியாவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க தான் டியும் இருக்காரு. டி எப்படா உன் ஆளுங்க நிறுத்துவாங்க, இங்க இருந்து போகிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னும் பொழுது உங்க ஆள் அந்த சயின்டிஸ்ட் இருக்கான்ல, அவன் தான் ஜாம்பிஸ் எல்லாம் கொன்னு அப்படியே ஒரு தடுப்பு சுவர் மாதிரி உருவாக்கி அது வழியா தான் நாங்க தப்பிச்சு வந்தோமே, அதுக்கே எங்களுக்கு நிறைய புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமாவே தீந்து போய் இங்க இருந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட அங்க இருக்கிற எல்லாருமே அலெக்சாண்ட்ரியாவும் காலி, ஹில் டாப்பும் காலி, கிங்டமும் காலி அப்படின்னு சொல்லும்போது டி சொல்றாரு ஹில் டாப்பை கண்டிப்பா சேவியர்ஸ் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஹில் டாப் வந்து ரொம்பவே வளமான ஒரு பகுதி, அங்க சாப்பாடெல்லாம் நம்மளால விளைவிக்க முடியும். அதனால ஹில் டாப் சேஃபா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஹில் டாப்புக்கு போலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ரிக்கும் மிஷானும் மட்டும் காரல் கூடவே இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காரல் காப்பாத்தின அந்த பர்சனும் காரல் கிட்ட வந்து காரல் நீ மட்டும் இல்லனா சத்தியமா நான் நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், நீ எனக்கு பண்ணதுக்கு நான் பதிலுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா உன் கூட்டத்துக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ மேல நீக்கனுடைய ஆளுங்க இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியல. மத்த எல்லாருமே ஹில் டாப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிக்கு மிஷானு காரல் மட்டும் இருக்காங்க. சோ காரல் இந்த இடத்துல சாக கூடாது அப்படின்னு கார்ல தூக்கிக்கிட்டே வெளியே போறாங்க. எல்லா பில்டிங்கும் அடிச்சு உடைச்சிருக்காங்க, சர்ச்சை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் மனசுல பக்தியாவது இருக்கு. சோ அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு கார்ல படுக்க வைக்கிறாங்க. காரல் இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல ரொம்பவே மோசமானது இந்த ஜாம்பிஸ் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா, ஆனா அதை தாண்டி மனுஷங்கன்னு எனக்கு இப்பதான் புரிய வந்தது. ஆனா அதுக்காக இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாள்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துமையா வாழணும். என் மனசுக்குள்ள ஒரு கனவு இருக்குப்பா, அது கண்டிப்பா நடக்கணும்னு எனக்கு தோணுது, நான் அது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப தைரியசாலி நீங்க தான்ப்பா. சோ நான் உங்ககிட்ட கேட்கறேன்ப்பா, இந்த சண்டைலாம் தேவையில்லை, எல்லாருமே நிம்மதியா வாழணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்க. அதோட நீங்க லூட்லாம் எடுக்க கொஞ்ச நேரம் வெளியே போனாலே நான் உங்களை ரொம்ப தேடுவேன்ப்பா, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்ப நான் உங்களை விட்டு மொத்தமா பிரிய போறேன், அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு காரல் கஷ்டப்பட்டு பேச அப்படியே ரிக்கு துடிச்சு போய் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா அவருக்கு வருது. அவரை காரல் மிஷானை பார்த்து என் அப்பாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றனோ அதே அளவுக்கு உன்னையும் மிஸ் பண்ணுவேன் மிஷான், ஏன்னா நான் உன் கூட இருக்கும் பொழுது ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், என் தங்கச்சி ஜூலியத்தையும் நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதை தாண்டி நீயும் எனக்கு ஒரு அம்மா தான்னு சொல்ல இதை கேட்கிற மிஷானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காரலை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. காரல் என்ன சொல்றாருன்னா நீங்க யாரும் என்ன கொல்ல தேவையில்லை, கன்னை மட்டும் கொடுங்க, நான் இறந்து போறேன் அப்படின்னு சொல்ல கன்னை கொடுத்துட்டு இவங்க வெளியே போறாங்க. சோ கன் ஷூட் ஆகுற சவுண்டு மட்டும் கேக்குது. காரல் இறந்து போறாரு. அதுக்கப்புறமா காரலை புதைச்சிட்டு ரொம்ப வலியோட இங்க இருந்து ஹில் டாப்புக்கு இவங்க கிளம்பி போறாங்க. சோ இப்பதான் காரலுடைய அந்த கனவு என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருது. காரலுக்கு வந்து எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா வாழணும், நமக்கு நல்லது பண்ணவங்க கெட்டது பண்ணவங்க எதிரிங்க துரோகிங்கன்னு எல்லாருமே ஒன்னா வாழணும். நம்ம ரிக் அப்படியே தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சீனா வெளியே வராரு. பெரிய பெரிய வீடெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, விவசாயம் எல்லாம் பண்ணி எல்லாரும் ஒன்னா வாழ்றாங்க. அந்த சயின்டிஸ்ட் இருக்காருல அவரு ஜூடியத்துக்கு ஆப்பிள கொடுக்கறாரு. அதெல்லாம் தாண்டி ஜூடியத் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஜூடியத்தை பார்த்து ரொம்ப பாசமா ஒருத்தர் சிரிக்கிறாரு, அது நீகன் தான். சோ இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா வாழணும்ன்றது தான் காரலுடைய ஆசையே. சோ இங்க நம்ம நீகன் அவரோட இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு பாக்ஸ் வருது. என்னடான்னு பார்த்தா சேவியர் ஆளுங்கள்ல ஒருத்தர் இறந்து போய் ஜாம்பியா உள்ள இருக்காரு. சோ நீகனும் அவரை போட்டு தள்ளுறாரு. இந்த பாக்ஸ் வந்து ஹில் டாப்ல இருந்து தான் வந்திருக்கு. சோ நீகனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சைமன்ன்றவரு இதை கண்டிப்பா அந்த மேகி தான் பண்ணிருக்கணும், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இங்க இருந்து போகும்பொழுது நீகன் அந்த சைமனை கத்துறாரு, உனக்கு இதுதான் வேலை சொன்னா போ ஸ்கேவஞ்சர்ஸ் கிட்ட போ, அவங்க ரிக்கு கூட திரும்பவும் டீல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு தண்டனையா அந்த கும்பல்ல ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு அவங்க கன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. இங்க சைமன் செம்மையா கடுப்பாகிறாரு. சோ அந்த கடுப்பெல்லாம் கொண்டு போய் யார் மேல காட்டுறாருன்னா
ஸ்கேவஞ்சர்ஸ் மேல காட்டுறாரு. ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய லீடர் கண்ணு முன்னாடியே அவங்க ஆளுங்களெல்லாம் ஷூட் பண்ணி மொத்தமா காலி பண்றாரு. இப்ப ஸ்கேவஞ்சர்ஸ் எல்லாரும் இறந்து போய் அவங்க லீடர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ரிக்கோ மிஷானோ அலெக்சாண்ட்ரியால இருக்காங்க. கார்ல புதைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பலான்னு கிளம்பும்போது நிறைய ஜாம்பிஸ்லாம் வருது. அதுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு எங்க போறதுன்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஸ்கேவஞ்சர்ஸ் கிட்ட போகலாம், கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இவங்க ஸ்கேவஞ்சர்ஸ் கிட்ட போனா எல்லா ஸ்கேவஞ்சர்ஸும் இறந்து போய் ஜாம்பியா மாறிட்டாங்க. ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய லீடர் லேடி மட்டும் தான் இருக்காங்க. சோ அவங்க வந்து ரிக் கிட்ட இப்ப நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன், நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல ரிக்குக்கு தேவையே இல்லை. ஏன்னா நீகனை எதிர்த்து போராட இவங்களுக்கு நிறைய ஆள்பலம் வேணும், உன்னை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ரிக்கும் மிஷானும் அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த லீடர் லேடி ஜாம்பியா மாறின அவங்களுடைய ஆட்களையே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைமன் மேலையும் நீகன் மேலையும் செம்ம கடுப்புல இருக்காங்க. சோ ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய இடத்துல இருந்து வந்த நம்ம ரிக்கோ மிஷானும் கார்ல் எழுதின லெட்டர் எல்லாம் பாக்குறாங்க. கார்ல் எல்லாருக்குமே லெட்டர் எழுதிருக்காரு, அதுவும் நீகனுக்கும் லெட்டர் எழுதிருக்காரு. அதை ரிக் எடுத்து படிச்சு பார்த்துட்டு உடனே அவர்கிட்ட இருக்கிற வாக்கி டாக்கி, சேவியர்ஸ் ஒரு ஆள் கிட்ட இருந்து புடுங்கின வாக்கி டாக்கி தான், அதுல நீகன் கூட பேசலான்னு ட்ரை பண்றாரு. எங்க அந்த சைமன்ன்றவர் ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய லீடரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரையும் கொன்னுட்டு, ஆனா நீகன் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஆளை தான் கொன்னேன் அப்படின்னு போய் சொல்றாரு. சோ அப்ப நீகனுடைய ஆளு வந்து சார் ரிக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லி வாக்கி டாக்கியை கொடுக்க நீகனும் பேசுறாரு. சோ அவதான் ரிக்கு கார்ல இறந்து போன விஷயத்த சொல்ல இங்க நீகன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா நீகனுக்கு வந்து நல்ல தைரியமான ஆளுங்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கார்ல் ரொம்ப தைரியமானவன், ஆனா கார்ல் இறந்து போனதை நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோ ரிக்கும் கார்ல் இறந்து போறதுக்கு முன்னாடி உனக்காகவும் ஒரு லெட்டர் எழுதிருக்கான், அதுல நம்ம சண்டையெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வாழணும்னு சொல்லியிருக்கான். சோ இதை கேட்கிற நீகனும் இங்க பாரு ரிக், இதுக்கு மேல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ஒழுங்கு மரியாதையா வந்து நீ சரண்டர் ஆயிடு, எந்த ப்ராப்ளமும் இல்ல, இல்லனா இன்னும் நீ நிறைய ஆட்களை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல ரிக்கும் உடனே கார்ல என்னதான் இந்த பிரச்சனை முடிச்சு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாழலாம்னு சொன்னாலும் என்னால முடியாது, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கொலகான்ல இருக்காரு ரிக்கு. சோ நீகனுடைய இடத்துல இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் இருக்காருல்ல, அவரு தான் வந்து உடம்பு சரியில்லாத ஃபாதரையும் ஹில்டாப்ல இருந்து பிடிச்சு கொண்டு வந்தாங்கல்ல டாக்டர், அவங்க ரெண்டு பேரையுமே எஸ்கேப் பண்ணி விட்டுட்டாரு. சோ அப்படியே எஸ்கேப் ஆனவங்க அப்படியே ஒவ்வொரு இடமா போய் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சேவியர்ஸோட ஆளுங்க பிடிக்கிறாங்க, அந்த டாக்டரை காலி பண்றாங்க, ஃபாதரை மட்டும் கூட்டிட்டு நீகனுடைய இடத்துக்கு வராங்க. சோ இப்ப நீகன் கிட்டயும் அவரோட ஆளுங்க கிட்டயும் புல்லட் சுத்தமா இல்ல. சோ சயின்டிஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் புல்லட்டை ரெடி பண்றாரு, ஆனா அது கண்டிப்பா பத்தாது. அப்பதான் நீகன் ஒரு ஐடியாவை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஜாம்பிஸ் நம்மள கடிக்கும் பொழுது நம்ம காயத்துல ஜாம்பிஸோடைய அந்த ரத்தம் எச்சில்லாம் பட்டு நம்மளும் ஜாம்பியா மாறிடுறோம். சோ அதே மாதிரி நம்ம ஷார்ப்பான பொருளை வச்சுக்கிட்டு ஜாம்பியோடைய ரத்தத்தை அதுல தடவி அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்களை குத்தணும்னா அவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு பிளான போடுறாரு. இவன் நீகனும் அவரோட ஆளுங்களும் எங்க போகணும் அப்படின்னா ஹில்டாப்புக்கு தான். ஏன்னா மேகி வந்துட்டு நீகனுடைய ஆளுங்களையே சவப்பட்டியில வச்சு அமைச்சிட்டாங்கல்ல, சோ அதுக்கு பழி வாங்கணும்னு இவங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே ஹில்டாப்புக்கு தான் நம்ம டெரில், ரொசிடா, டரா இவங்க எல்லாருமே போறாங்க. கூடவே டியும் இருக்காரு. ஆக்சுவலா டி தான் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போறது. ஏன்னா சேவியர்ஸ் எந்தெந்த ரூட்ல வருவாங்கன்னு அவருக்கு தெரியும், அவங்க வராத ரூட்டா பார்த்து கூட்டிட்டு போறாரு. ஆனா டரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து டியை நம்பவே மாட்டாங்க. அந்த டைம்ல தான் சேவியர்ஸோட ஆளுங்க அந்த இடத்துல வர மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் தேடுறாங்க போல இப்ப அவங்க. உடனே டி அங்க போயிட்டு சேவியருங்க கிட்ட, இங்கதான் தேட வந்தீங்களா, நான் ஃபுல்லா தேடிட்டேன், இங்க யாரையும் காணோம், வாங்க நம்ம வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி டெரில், டெரானி எல்லாரையுமே காப்பாத்தி விடுறாரு டி. டியும் நீகனுடைய இடத்துக்கு போயிடுறாரு. இங்க டெரில் மத்தவங்க எல்லாம் ஹில் டாப்புக்கு வந்துடுறாங்க. சேவியர்ஸ் வந்து கிங்டமையும் அட்டாக் பண்ணதுனால கிங்டம்ல இருந்து நம்ம கேரலு, மார்கன் அவங்களும் ஹில் டாப்புக்கு தான் வந்திருக்காங்க. டெரில் இந்த மாதிரி கார்ல இறந்து போன விஷயத்த சொல்ல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட கார்ல ஒருத்தரை காப்பாத்த போய் தானே ஜாம்பி கிட்ட கடி வாங்கினாரு. அந்த பர்சன் வந்துட்டு கொஞ்சம் மெடிக்கல் படிச்சவரு போல. இப்ப டாக்டர் யாருமே ஹில் டாப்ல இல்ல, சோ அவரு மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இனிமே இவர் தான் டாக்டர். அதோட ஹில் டாப்புக்கு நம்ம ரிக்கும் மிஷானும் வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹில் டாப்ல இருக்காங்க. ஹில் டாப்ல இருக்கிறவங்களை காலி பண்ணணும்ன்றதுக்காக ஜாம்பியோடைய ரத்தத்துல ஷார்ப்பான ஆயுதங்கள் எல்லாம் முக்கி நீகனும் அவருடைய ஆளுங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம டி இருக்காருல, அவரு தனியா பைக்ல வந்து நம்ம ஆளுங்களுக்கு விஷயத்த சொல்லலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா சைமன் விட மாட்டாரு, வாடா எங்க கூட கார்ல வந்துட்டு எல்லாரும் ஒன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. சோ நீகன் வந்து லாஸ்டா தனியா ஒரு கார்ல வந்துகிட்டு இருக்காரு. சோ ஹில் டாப்ல தான் கிளென், ஆப்ரகாமோடைய சமாதி இருக்கு. நம்ம ரிக்கும் போயிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதையை பண்றாரு. சோ டெரிலும் வந்து நீ சொன்னது கரெக்டா ரிக், நான் தேவையில்லாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. சரி விடு, நடக்கிறத பாப்போம் அப்படின்னு சொல்லி நீகனும் அவரோட ஆளுங்களும் வராங்களா அப்படின்னு சொல்லி காவல் காக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல ஹில் டாப் கிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. என்னடான்னு போய் பார்க்கும்போது தான் அது ஒரு ட்ரேடிங் ஆஃபர். அதாவது இவங்கள மாதிரி இன்னொரு கம்யூனிட்டி இருப்பாங்க போல, அவங்க சேவியர் கீழே இல்ல, அவங்க வந்துட்டு கீ டு அ ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு புக் மாதிரி ஒன்னு அதை தரோம், அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு மியூசிக் சாம்பிள்ஸை தரணும்னு கேட்க நம்ம மேகியும் ஓகேன்னு சொல்லி அந்த மியூசிக் சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு பதில் அந்த லேடி ஒருத்தவங்க புக்கை தராங்க. அந்த புக்ல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு போல. சோ மேகியும் அந்த புக்கை பத்திரமா வச்சுக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல நீகனும் அவரோட ஆளுங்களும் ஹில் டாப்புக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஹில் டாப்புக்கு முன்னாடியே ஒரு சிட்டி மாதிரி ஒன்னு இருக்கும், அதை தாண்டி தான் வரணும். சோ அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ரிக்கு பாக்குறாரு. சோ உடனே ஹில் டாப்ல இந்த விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா நல்லா நோட் பண்றாரு. நீகன் வந்து கடைசியா
தனியா வந்துகிட்டு இருக்காரு. சோ நீகனை காலி பண்ணும் அப்படின்னு காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. நேரா போயிட்டு பின்னாடி வர நீகனோட கார்ல ஒரு மோது நீகன் வேற டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் சைமனுக்கும் தெரிய வருது. சைமனுக்கு நீகன் மேல கொஞ்சம் காண்டு இருக்குல்ல, என்னவோ அடிச்சுக்கிட்டு சாவட்டும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்த ஆளுங்களெல்லாம் சைமன் கூட்டிட்டு போறாரு. அதுவும் அந்த சைமன் நம்ம டி கிட்டே வந்து, இங்க பாருடா நீகன் ரொம்ப ஓவரா பண்ணிருக்கான், அவனை பழி வாங்கணும்னு எனக்கு தோணுது, என்ன சொல்ற, எனக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்ல நம்ம டியும் ஓகேன்னு சொல்றாரு. சோ டி வந்து நம்ம ரிக்கார்டு டீமுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கான ரீசன் நீகன் சாகணும். அதை அந்த சைமனே பண்றாருன்னு போது நம்ம எதுக்காக ரிக்குக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சைமன் கூட ஜோடி சேர்ந்துக்கிறாரு டி. எங்க நீகன் ரிக்கு கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு வேகமா காரை ஓட்டிட்டு போறாரு. பின்னாடி கொலகான்ல ரிக்கு தரத்திட்டு வராரு. கார் கொண்டு போய் ஒரு இடத்துல கிராஷ் ஆக்கி நீகன் தெரிச்சுக்கிட்டு வர்றாரு. ரிக்கும் அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ நீகன் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ரிக்குக்கும் நீகனுக்கும் இடையில செம்ம சண்டை வருது. நீகன் கிட்ட ஒரு பேஸ்பால் பேட் முறுக்கு கம்பி சுத்தி வச்சிருப்பார்ல, அது வேற கீழே விழுந்துருது. சோ அதை ரிக் எடுத்துக்கிறாரு. ஆமா உன் கூடவே ஒரு பேட் இருக்குமே, அது எங்க அப்படின்னு கேட்க நீகனும், டேய் அது சாதாரண பேட் கிடையாதுடா, அது என் பொண்டாட்டிடா, அதோட இங்க பாரு சரண்டர் ஆயிடு, இதுக்கு மேல சண்டை எதுவும் வேணாம், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், நம்ம சண்டை போட்டு அப்பாவி மக்கள் சாக கூடாது. ஒன்னே இருக்கும், எது அப்பாவி மக்கள் சாக கூடாதா, அப்புறம் அதுக்காக ஸ்கேவெஞ்சர்ஸ் அவ்வளவு பேரை கொன்ன நீனு அப்படின்னு கேட்க இப்பதான் இவருக்கும் புரிய வருது, அப்ப சைமன் ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாரையும் கொன்னுட்டான் அப்படின்னு. சோ நீகனும் கீழே அவரோட பொண்டாட்டியை தேடிக்கிட்டு இருக்காரு. அதான் அந்த பேஸ்பால் பேட்டை தேடிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம இருக்கும், என்னடா சவுண்டே கேட்கல, ஓ உன் பொண்டாட்டியை தேடிக்கிட்டு இருக்கியா, உன் பொண்டாட்டி இப்ப கொழுந்து விட்டு எரிய போறா அப்படின்னு சொல்லி அந்த பேட்டையே எரிச்சு விட்டுறாரு. சோ கடுப்பான நீகனும் வந்து ரிக்கு கூட சண்டை போடுறாரு. ஆனா ரிக்க சமாளிக்க முடியல. கீழே விழுந்த பேட்டை எடுத்துக்கிட்டு நீகன் அங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதுன்னு ஓடிடுறாரு. அதுக்குள்ள ஜாம்பிஸ்லாம் வர ரிக் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சு போட்டு வெளியே வந்து பார்த்தா நீகனை காணோம். என்னடான்னு பார்த்தா ஸ்கேவெஞ்சர்ஸ் உடைய லீடர் இருக்காங்களே, அவங்க தான் நீகனை அடிச்சு கொண்டு போறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு. எங்க நைட் டைம் ஆகுது. அந்த சைமன் இருக்காருல, அவரு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்போ ஹில் டாப்பா அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அங்க நம்ம ஆளுங்கெல்லாம் ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க. வந்து செம்ம அட்டாக். சைமனாலையும் சேவியர்ஸாலையும் சமாளிக்கவே முடியல நம்ம ஆளுங்களை. அதுவும் டி இருக்காருல, அவர் சைமன் கூட சேர்ந்து கெட்டவரா மாறி இருப்பாரோன்னு நினைச்சா அவர் இன்னமும் ரிக்குக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. ஏன்னா அந்த சைமன் வந்து டெராவை கொல்லலான்னு போகும்பொழுது டி தான் வந்து டெராவை காப்பாத்துற மாதிரி பண்றாரு. சோ நம்ம ரிக்கையும் அவருடைய ஆளுங்களையும் சமாளிக்க முடியாம சைமனும் சேவியர்ஸும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ எப்படியா அவங்கள சமாளிச்சிட்டோம் அப்படின்னு ரிக்கும் அவரோட ஆளுங்களும் நிம்மதியா இருக்கும் பொழுது வந்த சேவியர்ஸ்லாம் அவங்களுடைய ஆயுதத்துல ஜாம்பிஸோட ரத்தத்தை தானே தடவி வச்சிருந்தாங்க. சோ அதனால இங்க நிறைய பேர் ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஆளுங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் ரிக் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா நீகனுடைய பொண்டாட்டி அதான் அந்த பேஸ்பால் பேட், அதுல ஜாம்பியோட ரத்தம் இருந்தது. மேபி நம்மளையும் ஜாம்பியா மாத்துறதுக்கு தான் பிளான் பண்ணி வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட யார் யாரெல்லாம் ஜாம்பியா மாறினாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. நம்ம மேகி ஆல்ரெடி சேவியர்ஸ் நிறைய பேரை கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா, அதுல முக்காவாசி பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா மீதி இருக்கிறவங்க திரும்ப நீகன் கிட்டே போகாம இங்கேயே மேகிக்கும் ரிக்குக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால மேகிக்கும் இவங்க மேல ஒரு நம்பிக்கை வருது. ஆனா தப்பிச்சு போன சேவியர்ஸை பிடிக்கணும்ல, அதுக்காக ரிக்கும் மார்கனும் போறாங்க. ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு ரிக்கும் மார்கனும் அங்க இருந்து வராங்க. சோ ஹில் டாப்ல சேவியர்ஸ் அட்டாக் பண்ணும்பொழுது ஒரு சின்ன பையன் காணாம போயிட்டான். அந்த பையன் காணாம போயிட்டான்னு மார்கன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. சோ நல்ல வேலையா கேரோல் அந்த பையனை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. அதோட டெரில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மள இந்த மாதிரி ஷார்ப்பான ஆயுதங்களை கொண்டு வந்து அட்டாக் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட புல்லட் இல்லைன்னு அர்த்தம். சோ அப்படின்னா நம்ம திரும்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல வேணாம் பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீகனுடைய இடத்த வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நீகனை அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் உடைய லீடர் லேடி புடிச்சிட்டு போயிட்டாங்க. கட்டி போட்டு ஆளை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீகனுடைய கண்ணுக்கு முன்னாடியே அவரோட பொண்டாட்டிய, அதான் அந்த பேஸ்பால் பேட்டை எரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீகனும் கதறாரு, இங்க பாரு அந்த மாதிரி பண்ணிடாத, அது என் பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா என் மேல ரொம்ப பாசம் வச்சது இந்த உலகத்திலேயே என்னோட ஒய்ஃப் மட்டும் தான். அவ இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பேட்டை தான் அவளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான், ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதுன்னு கெஞ்சுறாரு. ஆனா என்னோட ஃபேமிலி என்னோட கூட்டம் எல்லாத்தையும் நீ அழிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்னை விடு, நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்ல சடனா அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வருது. இந்த லீடர் லேடியும் என்ன பண்றாங்கன்னா ஃபிளேர் கன்னை ஆன் பண்ணலான்னு ட்ரை பண்றதுக்குள்ளேயே அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து போயிடுது. எங்க நம்ம நீகனும் அந்த ஹெலிகாப்டரை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா லீடர் லேடி ஓகேன்னு சொல்லி நீகனை விட்டுறாங்க. அவர் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு நேரா அவருடைய இடத்துக்கே போயிடுறாரு. ஸோ அங்க போயிட்டு ரிக் அடுத்தது எப்படி அட்டாக் பண்ணலான்னு ஒரு பிளானையே போடுறாரு. அது எல்லாத்தையும் நம்ம டியும் கேட்டுக்கிறாரு. இந்த நேரத்தில் ரிக்கோட ஆள் ஒருத்தர் அந்த லேடிஸ் கேங் இருப்பாங்கல்ல, அவங்களோட மனசை மாத்தி அவங்கள சண்டைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆளு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. அதோட ஏன் அவங்க கேங்ல ஒரே லேடிஸா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சைமன் தான். எப்படி ஸ்கேவெஞ்சர்ஸ்ல அந்த லீடரை மட்டும் விட்டுட்டு எல்லாரையும் போட்டு தள்ளினாரோ அதே மாதிரி தான் ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த கேங்ல இருக்கிற ஆண்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க லேடிஸ் கேங்கா மாறுறாங்க. இதுக்கு மேல இவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு எஸ்கேப் ஆகி இப்ப தலைமறைவா வாழ்றாங்க. எதிர்த்து போராட கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்க. ஸோ நீகனும் சைமன் மேல செமையா காண்டாகிறாரு. நான் சொன்னதை மீறி நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்ட்டு. ஆனா சைமன் எதுவும் பண்ணல. ஆனா சைமன் செம காண்ட்ல இருக்காரு. அவருக்குன்னு ஒரு தனி ஆளுங்களை ரெடி பண்ணி நீகனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு டியையும் கூப்பிடுறாரு.
கூப்பிடுறாரு. ஆனா டி என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி சைமன் உங்களுக்குள்ள ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீகன் கிட்ட சொல்ல, நீகனும் சைமன் அவருக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளி சைமன் கூட ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடுறாரு. ஏன் இந்த மாதிரி டி பண்ணாரு அப்படின்னா அப்பதான் நீகன் டி இன்னும் நல்லா நம்புவாரு. இது மூலியமா ரிக்கு கூட சேர்ந்து நீகனை காலி பண்ணலாம்ன்றது பிளான். சோ நீகனும் சைமனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல நீகன் ரிக்கை எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சாரோ அந்த பிளானை ஒரு மேப்ல அழகா குறிச்சிட்டு கிரகோரி கிட்ட அது கொடுத்து அனுப்புறாரு. கிரகோரியும் ஹில் டாப்புக்கு வந்து அந்த விஷயங்களை கொடுக்கறாரு. சோ இங்க நம்ம ரிக்கு அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பிளானை போடணும். எங்க நம்ம டெரிலும் ரொசிடாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப சேவியர்ஸ் கிட்ட புல்லட் இல்ல. ஆனா அந்த சயின்டிஸ்ட் இருக்கிற வரைக்கும் புல்லட் இவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதனால சயின்டிஸ்ட கடத்தணும்னு கரெக்டா கடத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த சயின்டிஸ்ட் நீகனுக்கு ரொம்பவே விசுவாசமா இருக்காரு. டெரில் கிட்டயும் ரொசிடா கிட்ட இருந்தும் அழகா எஸ்கேப் ஆகி திரும்பவும் நீகன் கிட்டே போறாரு. அகைன் புல்லட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நம்ம நீகன் டியை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னப்பா நம்ம பிளான ரிக்கிட்ட அழகா அமுச்சு விட்டியா அப்படின்னு சொல்ல டி ஷாக் ஆகுறாரு. ஏன்னா டி மேல நீகனுக்கு எப்பயில இருந்தோ ஒரு டவுட் இருக்கு. சோ நீ சொன்ன பிளான் படி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா மாட்ட போறது நம்ம இல்ல அவங்க தான். ஏன்னா நம்மளோட பிளானே வேற அப்படின்னு நீகன் டி கிட்ட சொல்றாரு. டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ இங்க ஹில் டாப்ல நம்ம ரிக்கு ஒரு லெட்டரை ஓபன் பண்றாரு. கார்ல எழுதின லெட்டர் தான். அதுல ரிக்கா அவர் எவ்வளவு லவ் பண்றாரு எவ்வளவு மிஸ் பண்றாருன்னு எழுதிருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதோட நீகனுக்காகவும் ஒரு லெட்டரை எழுதிருக்காரு. நம்ம மிஷான் இருக்காங்களே அவங்க நீகன் கூட வாக்கி டாக்கில கனெக்ட் ஆகி நீகனுக்கு அந்த லெட்டரை படிச்சு காட்டுறாங்க. நீகன் இந்த லெட்டர் உன் கைக்கு வந்து சேருமா சேரலையான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் உன்னை நான் ஒரு 2-3 தடவை பார்த்திருப்பேன். உன்னை பார்க்கும்பொழுதே எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. நீ அவ்வளவு மோசமானவன் கிடையாது அப்படின்னு. மக்களுக்காக தான் நீ இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ நினைச்சிருந்தனா அந்த இடத்துலயே எங்க எல்லாரையும் கொன்னு இருக்கலாம். ஆனா நீ அப்படி பண்ணல. மக்கள் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். நானும் அதை தான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நிம்மதியா வாழணும். எங்களுக்குன்னு ஒரு அழகான வீடு இருந்தது அப்படின்னா நீகன் உனக்காக எப்பவுமே அந்த வீட்டோட கதவு திறந்தே இருக்கும். அதோட நீயும் என் அப்பாவும் சண்டை போடுறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது. மக்கள் 2 பக்கமும் இறந்துதான் போவாங்க. அதனால நீங்க 2 பேருமே ஒத்துமையாகி மக்கள் நிம்மதியா வாழ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மிஷான் படிச்சு காட்ட எங்க நம்ம நீகன் கடுப்பாகிறாரு. எங்க பேர் அந்த பையன் சொன்னதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா காலம் கடந்து போயிடுச்சு. இதுக்கு மேல ஒன்னு நீங்க உயிரோட இருக்கணும் இல்லனா நாங்க உயிரோட இருக்கணும். உங்க சைடு மக்கள் அப்படி இப்படின்னு நான் யாரையும் பார்க்க மாட்டேன். எல்லாரையுமே கொல்லுவேன் அப்படின்னு வாக்கி டாக்கி கீழே போட்டு உடைக்கிறாரு. சோ இங்க நம்ம ரிக்கு அவரோட ஆளுங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் டி அனுப்பின அந்த மேப் கிடைச்சிருச்சுல. ஆனா கொண்டு வந்து கொடுத்தது கிரகோரின்றதுனால கொஞ்சம் டவுட் பண்றாங்க. மேபி இது ட்ராப்பா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. சோ அதனால கொஞ்சம் பேர் மட்டும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அது ஒரு ட்ராப் தான். அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளுறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு மேப் இருக்கு. அதுதான் ஒரிஜினல் பிளான். சோ ரிக்கும் அவருடைய ஆளுங்களும் அந்த மேப் இருக்கிற லொகேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நீகனும் அவரோட ஆளுங்களும் அதே லொகேஷனுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதுவும் பிளான் தான். சோ ரிக்கையும் அவருடைய ஆளுங்களையும் மொத்தமா அந்த இடத்துக்கு வந்து சுத்து போட்டு அடிக்கிறது தான் நீகனுடைய பிளான். ரிக்கு தெரியாதனமா மாட்டிக்கிறாரு. சோ கூடவே ஃபாதரையும் கூட்டிட்டு போக ஃபாதர் ரொம்ப பயப்படுறாரு. ஓடுற வண்டியில இருந்து குதிச்சு எப்படியாவது தகவல் சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சயின்டிஸ்ட் இருக்காரு அவர் ரொம்ப விசுவாசமா மாறிட்டாரு. ஆளு ஃபாதரையே கொல்ற அளவுக்கு போயிட்டாரு. சோ அதுக்கப்புறமா இழுத்து கார்ல போட்டு வேகமா அவங்க பிளான பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ரிக்கும் அவருடைய மொத்த ஆளுங்களும் ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் ரிக் உன்னோட கதை முடிய போகுது. உன் ஆளுங்க எல்லாருக்கும் இங்கேயே சமாதி கட்ட போறான் அப்படின்னு நீகனு அவரோட ஆளுங்க கிட்ட ரிக்கையும் அவருடைய கேங்கையும் ஷூட் பண்ண சொல்றாரு. அவங்களும் ஷூட் பண்றாங்க. பார்த்தா புல்லட் அவங்க கன்னுலயே வெடிச்சு செதறது. நிறைய பேர் இறந்து போறாங்க. எங்க நீகன் ஷாக் ஆகுறாரு. அப்படியே சயின்டிஸ்ட திரும்பி பார்த்தா சயின்டிஸ்ட் சீன் காட்டுறாரு. பங்கமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சயின்டிஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே நம்ம ரிக்குக்கு சப்போர்ட் தான். அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா இவங்களை கொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் எல்லாருமே சமாதானமா போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா நீகன் இப்ப கொல்லதான் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேணும்னே அவங்க தயாரிக்கிற குண்டை கிராக் பண்ணி இப்ப அதை ஷூட் பண்ணதுனால அப்படியே வெடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சயின்டிஸ்ட் வெறித்தனம் பண்ணிட்டாரு. அதோட டெரில் ரொசிடா கிட்ட இருந்து ஏன் தப்பிச்சு வந்தாருன்னா இந்த பிளான பண்ணணும்ன்றதுக்காக தான். இதுக்கு உண்மையை சொல்லிட்டே வந்திருக்கலாம். ஆனா அப்படி சொன்னாருன்னா யாராவது கேட்டாங்கன்னா ப்ராப்ளமே சொதப்பிடும் அப்படின்றதுக்காக தான் எதுவுமே சொல்லாம சைலண்டா அந்த வேலையை பார்த்துறாரு சயின்டிஸ்ட். சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி ரிக்கும் அவருடைய ஆளுங்களும் சேவியர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே பிடிக்கிறாங்க. சோ நீகனுடைய இன்னும் கொஞ்சம் சேவியர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க ஹில் டாப்புக்கு வந்து அங்க இருக்கிற மக்களை அட்டாக் பண்ண வர நல்ல வேலையா லேடிஸ் கேங் அவங்க மனசு மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சேவியர்ஸை போட்டு தள்ளுறாங்க. நீங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா ரிக்கு செம்ம அடி அடிக்கிறாரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அங்க ஒரு கண்ணாடி எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. கடைசியா ஒரு கட்டத்துல நம்ம ரிக் என்ன சொல்றாரு அப்படின்னா என் பையனோட ஆசை நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வாழணும். நம்ம எல்லாரும் நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும். யாரும் யாருக்கு மேலையும் கிடையாது கீழையும் கிடையாது. அப்படி ஒரு குரூப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ல நீகன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா நீகனும் வந்து ஒரு பயங்கர மோசமானவர்லாம் கிடையாது. உண்மையிலேயே அவர் நல்லவர் தான். இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் ஒரு கெட்டதையே அவங்க பண்றாங்க. ஆனா இருந்தாலும் ரிக்கு அவரையே அறியாம ரொம்ப கோவப்பட்டு கழுத்திலே ஒரு கோடை போட்டுறாரு. அவ்வளவுதான் நீகனுக்கு ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் நீகனும் பேச முடியாம காரல் அப்படின்றவன் எனக்கு யாரோ ஒருத்தன், ஆனா இருந்தாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் சொன்ன வார்த்தையை நான் மதிச்சேன். ஆனா நீ காரலோட அப்பன், அவன் வார்த்தையை நீயே மதிக்கல அப்படின்னு சொல்ல ரிக்குக்கு இப்பதான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அவரு புரிஞ்சுக்கிறாரு தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு
செகண்ட் சான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு காரல் சொல்ல ஸோ ரிக்கோ அதை புரிஞ்சுக்கிறாரு. நீ இங்க சாக மாட்ட, கண்டிப்பா உன்னை டாக்டர் கிட்ட கொண்டு போயிட்டு காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்ல அங்க மேகி துடிக்கிறாங்க. ஏன்னா அந்த நீகன் தான் கிளென்னை கொடூரமா அடிச்சு சாகடிச்சது, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கத்த ரிக் இப்பதான் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஒரே டீம், ஒன்னா சேர்ந்து நம்ம போராடணும், நம்ம ஒன்றும் அங்க இருக்கிற ஜாம்பிஸ் மாதிரிலாம் கிடையாது, நம்ம மனுஷங்க, நமக்குள்ள இன்னமும் ஈரம் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. சேவியர் ஆளுங்களும் இப்ப நம்ம ரிக்கு சொன்னதை கேட்டு எல்லாருமே ஒரே குரூப்பா மாற ஆரம்பிக்கிறாங்க. சோ நீகனையும் கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவரை செல்லுல அடைக்கிறாங்க. நீகன் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே அவரு ஜெயில மட்டும் தான் இருக்கணும், மத்தவங்க எல்லாம் சுதந்திரமா இருக்கலாம். சோ ஹில் டாப் அப்படின்ற இடத்துக்கே நம்ம மேகி தான் லீடரா ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த புக்கு படி ஒரு நல்ல இடத்த உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட ரிக்கோட பாதுகாப்புல இருக்கிற நீகனை என்னைக்கா இருந்தாலும் நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, நம்ம டெரிலும் இதே தான் நினைக்கிறாரு. சோ மேகிக்கு அவர் ஹெல்ப் பண்ண போறாரு, நீகனை காலி பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதோட டெரில் வந்து டியையும் மன்னிச்சு விட்டுறாரு. என்னதான் டி வந்து கெடுதல் பண்ணியிருந்தாலும் கடைசியா அவன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான்னு விட்டுறாங்க. டி வந்து அவரோட ஒய்ஃபை தேடி அவங்க வாழ்ந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு லெட்டரையும் பாக்குறாரு. சோ சீக்கிரமாவே இவரும் அவரோட ஒய்ஃப் கூட சேர போறாரு. சோ ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய அந்த லீடர் லேடி இருக்காங்கல்ல, அவங்களும் நம்ம ரிக்கு கூட சேர்ந்துடுறாங்க. லேடிஸ் கேங்கும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ரிக்கோட கேங்கு ரொம்ப ரொம்ப பெருசாகுது. சோ இப்பதான் ரிக்குக்கும் மனசு நிம்மதியா இருக்கு. ஏன்னா காரல் சொன்னதை அவர் பண்ணிட்டாரு. எல்லாருமே அமைதியா வாழ போறாங்க. இந்த இடத்துலயே இந்த சீசன் 8 முடியுது. ஆனா பிரச்சனையே இதுக்கு அப்புறம் தான் ரிக்குக்கு தெரியல. ஏன்னா நம்ம நீகனை தாண்டி இன்னும் பெரிய வில்லன்கள் இருக்காங்க. சீசன் 9லயும் 10லயும் அது பயங்கரமா போகும். அதுவும் சீசன் 10ல நீகன் பண்ற விஷயம்லாம் பயங்கர மாசா இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி சீசன் 11ல தான் மெயின் எதிரியே, அவங்க தான் உண்மையான கொடூரமானவங்க. ஸோ இன்னும் 3 சீசன் தான், அதோட இந்த வாக்கிங் டெட்டே மொத்தமாக முடியுது. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் ஃபிலிம் ரோல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் வீடியோவில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.